Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 1:30 மணிக்கு சரியாக கேட் மூடப்பட்டதால் நீட் தேர்வு எழுத வந்த மாணவன் தேர்வறைக்குள் செல்ல முடியாமல் கண்ணீருடன் திரும்பினார். SPK ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேர்வு மையத்திற்கு திருச்சுழி அருகே உள்ள பனையூரைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்ற மாணவன் 1 நிமிடம் காலதாமதமாக வந்துள்ளார். அதற்குள் தேர்வு மையத்தின் கேட் மூடப்பட்டதால் விரக்தியடைந்த மாணவன் தேர்வு மையத்தின் வெளியே கண்ணீரோடு நின்றது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. இதேபோல் நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டில் தருமபுரி என்ற பெயர் இல்லாததால் சேலத்திற்கு சென்று மீண்டும் தருமபுரி திரும்பிய மாணவர்களும் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். ஹால் டிக்கெட்டில் தேர்வு மையம் புரியும்படி இல்லாததால் தேர்வு மையத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கத்திரி வெயில் துவங்கிய நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்துக்குட்பட்ட மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றிய பகுதிகளில் மாலை 3 மணி முதல் அரை மணி நேரத்திற்கும் மேலாக திடீரென சூறை காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சின்னநற்குணம் எறும்பூர் சாலை மிக மோசமாக சேதமடைந்ததால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விவசாயிகள், பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கிய சாலையான நெற்குணம் எறும்பூர் சாலை இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் இருப்பதோடு நடந்து சென்றால் காலில் ரத்தம் வரும் நிலையில் சிதிலமடைந்துள்ளது. இதுகுறித்து 2 வருடங்களாக கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனையோடு குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள தேசிய வங்கியில் கடன் தவணை குறித்து கேட்ட தூய்மை பணியாளர் அமுதாவையும் மகளையும் வங்கி மேலாளர் தரக்குறைவாக திட்டிய விவகாரம் வாடிக்கையாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே மாதத்தில் 2 தவணை பிடித்தம் செய்ததை கேட்டபோது வங்கி மேலாளர் அவமதித்ததாக அமுதா புகார் அளித்த நிலையில் ஏழைகளை அவமதித்து செல்வந்தர்களுக்கு மட்டும் கடன் வழங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். வங்கி மேலாளரின் மனிதநேயமற்ற செயல் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரத்தில் நோயாளிகளின் பசியை போக்கி வந்த அம்மா உணவகம் மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களை விடியா ஸ்டாலின் ஆட்சி சிதைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மா உணவகம் இழுத்து மூடப்பட்டுள்ளதால் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் ஆயிரக்கணக்கானோர் பசியால் வாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கீழக்கரை பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளாததால் எளிய மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி ஏழை மக்களின் விரோத ஆட்சி என்பதை அம்மா உணவகங்களை சிதைக்கும் விவகாரம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கூலி தொழிலாளிகள், மற்ற வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இதை நம்பி இருந்தாங்க. இவங்க இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா 5 ரூபா இருந்தால் போதும், அவங்க காலை சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவாங்க. 5 ரூபா இருந்தால் போதும், மதிய சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கப்பட்ட சூழலில் இன்றைக்கி இந்த அரசு இந்த அம்மா உணவகத்தை மூடியது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. அம்மா உணவகம் இன்றைக்கி இந்த ராமநாதபுரத்தில் புதிய பிறந்த அருகில் இயங்கக்கூடிய அம்மா உணவகம் முறையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. உணவுகள் தரமற்ற உணவுகளாக இருக்குது. மின்விசிறிகள் வேலை செய்யலை. ஏன்னா சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது அம்மா உணவகம்.